இன்றைக்கி என்னுடைய கிட்டுக்கான ஸ்கூல் மீல் பிளான் என்னென்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, லேட்டாக தான் எழுந்தேன். இருந்தாலும் நான் பிளான் பண்ண மாதிரி எல்லாமே செஞ்சுட்டேன். என்ன மீல் பிளான்னு பார்க்கலாமா? இன்றைக்கி மஷ்ரூம் ரைஸ் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக தேவையானது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது ஸ்நாக்ஸுக்கு சுண்டல் கொடுக்கலான்னு சொல்லி நைட்டே ஊற போட்டு வச்சுருந்தேன். அதையும் குக்கரில் வேக வச்சாச்சு. சைட் டிஷ்க்கு சோயா சங்க்ஸ் ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ மஷ்ரூம் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு வடை சட்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கணும். பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கணும். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கணும். மஷ்ரூம்லேருந்து தானாகவே தண்ணி விடும், நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. மஷ்ரூம் வெந்துட்டுருக்க கேப்பில் ட்ரைன் பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸ்லேருந்து தண்ணியை பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே இந்த பக்கம் மஷ்ரூமில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரையாக இருந்துச்சு. அடுத்து ஏற்கனவே வடித்து ஆற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை எடுத்து இதில் சேர்த்துட்டு ரைஸ் சேர்த்துருக்கனால கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான், சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. உங்கள் குட்டீஸ்க்கு மஷ்ரூம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது சோயா சங்க்ஸ் ஃப்ரை. நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே சட்டியோட தூக்கி அடுப்பில் வச்சிட வேண்டியது தான். அதோட கொஞ்சமாக உப்பு, பெப்பர் பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், ஆயில் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆயில் ஊற்ற ட்ரை ஆகிக்கிட்டே இருக்கும், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ சேர்த்துக்கணும். இது ஒரு பக்கம் வேகிறதுக்குள்ளே வேக வச்சுருந்த சுண்டலை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் சோயா சங்க்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. மூடி போட்டும் திறந்து வச்சும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். என் ஹஸ்பண்டுக்கு 8 மணிக்கெலாம் ஆஃபீஸ் அப்படிங்கிறதுனால பாப்பாவுக்கு சமைச்சதையே அவங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்டேன். இது பாப்பாவோட பிளேட்டு. பாப்பாவுக்கு எக்ஸும் ரெட் பனானாவும் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் பாப்பா மஷ்ரூம் ரைஸே கேட்டதுனால அதே கொடுத்தாச்சு. அவ்வளோதான், சூப்பராக பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியே லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. இந்த மீல் பிளான் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். சீட் பெல்ட் போடணும்னு சொன்னாங்களா? சரி.